கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, பொரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மாறுபாடான இருதயம் நம்மகிட்ட இருக்கா? ஒருத்தனை கெடுக்கணும், ஒருத்தனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும், அவன் பிஸ்னஸை தடுக்கணும், அவன் வாழ்க்கையை கெடுக்கணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, தீங்குக்கு என்னெல்லாம் யோசிக்கணுமோ அதெல்லாம் அப்படிப்பட்ட இருதயம் இருந்தால் நன்மையான ஆசீர்வாதத்தை கண்டடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவன் உண்டாக்கி வைத்த நன்மையை நாம் இழந்து போய் விடுவோமா? அப்போ மாறுபாடான இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்மளை ஆசீர்வதிப்பது கர்த்தர். அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் உண்டாக்கிறவருக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான். கொஞ்சம் லேட்டாக ரட்சிக்கப்படுவாங்க, லேட்டாக வருவாங்க. அதனால ஒருத்தன் தீமை செய்கிறான்னு சொன்னால் அவன் அழிஞ்சு போகணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. மாறுபாடான இருதயம் இருக்கவே கூடாது. நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இருதயத்தில், ஏன்னா அவர் ஒரே ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த ஒரே தகப்பனுக்கு நம் பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால மாறுபாடான இருதயம் நமக்கு வரவே கூடாது. ஒரு குடும்பத்தில் குழந்தை இல்லையா, அவங்களுக்காக ஜெபிக்கணும். திருமணம் ஆகலையா, ஜெபிக்கணும். நம்மளால முடிந்த உதவி செய்யணும். அப்போதான் நல்ல இருதயம். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொடுத்ததே தேவன் கொடுப்பார். அவ்வளோதான். சிம்பிளான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அப்போ நமக்கு மாறுபாடான இருதயம் எந்த சூழ்நிலையும் வரக்கூடாது. அது மாத்திரமல்ல, புரட்டு நாவு, மாற்றி மாற்றி பேசுறது, தர்றேன்னு சொல்லிட்டு தராமல் விடுறது, வாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கே உங்களை சொன்னேன்னு சொல்கிறது, நோஸ் கட் பண்ணுறது, முகத்தை மாற்றுறது. தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அப்போ நம்ம எப்பவும் நல்ல சிந்தை உள்ளவர்களாயும், நல்ல இருதயம் உள்ளவர்களாயும், நல்ல நாவு உள்ளவர்களாக இருக்கணும். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. வேத புஸ்தகத்துல சொல்லிட்டா அது நமக்கு கொடுக்கிற சட்ட புஸ்தகம். நம்ம அதை கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். இவன் என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறான், என் சொல் பேச்சு கேட்கிறான் அப்படின்னு சொல்லி நினைப்பார். நம்ம ஞானத்தினால நம்ம ஏமாறக்கூடாது. அதுக்காக யார்ட்டும் ஏமாறக்கூடாது, கவனமா இருக்கணும். ஆனா மாறுபாடான இருதயம் இருக்கக்கூடாது. அது அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும். புரட்டு நாவாவும் இருக்கக்கூடாது, மாற்றி மாற்றி பேசக்கூடாது. சொல்றத நம்ம செய்யணும், செய்யறது தான் சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உண்மையாகவே நாங்கள் அப்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மாறுபாட இருதயம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, புரட்டு நாவு எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.